நம்ம அங்க வந்து செக்ஷன் மாடல்ஸ்னு சொல்லுவோம். இங்க வந்து நம்ம போலார் செக்ஷன் மாடல்ஸ்னு சொன்னோமா. ஓகே, அதோட வேல்யூ வந்து ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் கே. ஐ எம் டேக்கிங் இது இன்னர் சர்க்கிளுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பை சர்க்கிளுங்க. போலார் செக்ஷன் மாடல்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஜே டிவைடட் பை ஆர்ன்னு சொன்னோமா. அந்த ஜே டிவைட் பை ஜேங்கிறது பை டி பவர் 4/32 அண்ட் 2/d சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன பை டி கியூப் டிவைட் பை 16 வரும். ஓகே, இதே டேர்ம் தான் இதுலேயே வரும் ஃபார் ஹாலோ சர்க்கிளுக்கும். பட் இன்னர் அண்ட் அவுட்டர் டயமீட்டர் இருக்கிறதுனால பை டி அவுட் கியூப் டிவைட் பை 16 1 மைனஸ் கே பவர் 4. திஸ் கே வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டி ஐ டிவைட் பை டி அவுட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 1 இருக்கும். சரி, இது ஆல்ரெடி நம்ம இந்த கண்டிஷனை ஒரு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே கண்டிஷனை நான் இங்கே மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஓகே, இதே மாதிரி ZP is equal to இந்த ஃபார்ம் வந்து நார்மலாக நம்ம ஷார்ட் ஹாலோ சர்க்கிளுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த ஷாஃப்ட்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் ஷாஃப்ட்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் அப்படின்னு 2 கேஸ் இருக்கு. இப்போ ஒரு ஷாஃப்ட்ல இருந்து இன்னொரு ஷாஃப்ட் வந்து டார்க்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கம்பைன்லி நான் வந்து அப்ளை பண்ணேன் அப்படின்னா இட் மீன்ஸ் இட் இஸ் யூஸ்டு டு ட்ரான்ஸ்ஃபர் தி பவர் தானே. பிகாஸ் ஒரு டர்பைன் வந்து ஒரு அவுட்புட் வந்து ஜென்ரேட்டர் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஷாஃப்ட் வேணும். அந்த ஷாஃப்ட் வந்து என்னன்னா எனக்கு வந்து அவுட்புட் தரக்கூடிய ஷாஃப்ட். அது என்ன பண்ணுது, பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஓகே, உங்க ஒரு இடத்துல இருந்து சுத்துற அந்த ஆர்பிஎம் கொண்டு போயிட்டு பவரோட ஃபார்முலா என்ன, பவர் டிரான்ஸ்மிட்டட் பை ஷாஃப்ட்ஸ். நெக்ஸ்ட் சின்ன ஒரு டாபிக். Okay, by shaft. Okay, what is power? Force into velocity. Okay, energy என்னது, force into displacement, work done. Okay வா, அதே displacement per time போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், force into velocity வருமா. அந்த force into velocity வந்து லீனியரா இருக்கிறதுக்கு. ஓகே, அதே பவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபார் சர்க்குலர் ஷாஃப்ட்டுக்கு ஃபோர்ஸிங் என்னன்னா டார்க்கா இருக்கும், வீங்கிறது ஒமேகா இருக்கும். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு இதுல இருந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πn/60ங்கிறதுனால 2πn t divided by 60. Since omega is equal to 2πn divided by 60. ஓகே, ரேடியன் per second. ஓகே, அதை t வேணும் அப்படின்னா 60p divided by 2πn அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா. So total torque transmitted by the shaft is equal to, so this is the final formula. Here t is equal to applied torque in Newton meter. Okay, next வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா omega is equal to angular velocity. Okay, radian per second. Okay, omega is equal to 2πn already சொல்லியாச்சு. Next n is equal to n is in rpm. Okay, rpm. Next p is the power transmitted by the shaft, which means இது some கேஸ்ல வந்து என்னன்னா எவ்வளவு HP அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 1 HP is equal to எவ்வளவு வாட். Okay, 746 வாட். சரிங்களா. ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க, கொஸ்டின்ல கேட்டுட்டு இருப்பாங்க. அது மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. அதே மாதிரி சாலிட்க்கும் சர்க்குலர் ஹாலோக்கு என்ன வித்தியாசம்னா இந்த 1 - Kங்கிறத வித்தியாசம். ஓகே, அது மட்டும் சின்ன ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செக்ஷன் மாடல்ஸ் பிட்வீன் ரேஷியோ பிட்வீன் சாலிட் ஷாஃப்ட் அண்ட் ஹாலோ ஷாஃப்ட்னு கேட்டாங்க அப்படின்னா 1 - K⁴ அப்படிங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த அந்த சேஞ்ச் இன் வேல்யூ, அந்த வேல்யூ ரேஷியோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ரேட் என்ன, 69ங்களா. ஓகே, 16, 9, 20. Okay, how many days left? 130, 138. ஓகே, 138 நாள் தான் இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்டா இருங்க. சரியா, 138 நாள்னா எவ்வளவு மாசம் இருக்கு, 4 மாசமா, ஜஸ்ட் 4 months only, ரைட். ஆமா, இப்ப அக்டோபர், நவம்பர், ஜான், அவ்வளவுதான்.
அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சரி. ஓகே, நெக்ஸ்ட் கனெக்ஷன் ஆஃப் ஷாஃப்ட்ஸ். எல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்களா? ஏதாவது டவுட் இருந்ததா கேட்டுக்கு? சார் மட்டும் வர மாட்டேங்குது சார். என்ன நவீன்? சிக்னேச்சர் சார். சரி சார். டைமென்ஷன்ஸ் கேக்குதுங்களா? எஸ் சார். ஓகே. நவீன் சார். நவீன் இது ஏதோ சொன்னீங்களே சார் சார் சிக்னேச்சர் வர மாட்டேங்குது. சிக்னேச்சர் அது பண்ண முடியல சார். இது டைமென்ஷன்ஸ் கரெக்டா. அது நீங்க உள்ளுக்குள்ளேயே அப்லோட் பண்றப்ப கேட்டீங்கனாலே அதுவே டைமென்ஷன்ஸ் நீங்க செட் பண்ணிக்கலாம். அதுவே ஓகே சொல்லும். சரி. இப்ப நீங்க அப்லோட் பண்றீங்கல ஃபைல். சார் என்ன நவீன்? சார் நான் லோகேஷ் சார். சரி சார் சொல்லுங்க லோகேஷ். சார் பேமெண்ட் வந்து டெபிட் எடுத்து பண்ணிட்டாங்க. பேமெண்ட் எடுத்துட்டாங்க. அது இன்னும் வரல சார். அது இன்னும் ரிட்டர்ன் ஆகலையா? ஆமா சார். பேங்க்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க வந்து அவங்க எவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு சீக்கிரம் ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னாங்க. சரி சரி சரி. ஓகேங்க சார். அது வந்ததுக்கு அப்புறம் திரும்ப எப்படி அப்லோட் பண்ணீங்க நீங்க லோகேஷ்? சார் அதெல்லாம் போன்லயே பண்ணிட்டேன் சார். சிக்னேச்சர் போட்டோலாம். ஓகே ஓகே. நீங்க நவீன் அங்கேயே நீங்க அப்லோட் பண்ணீங்கனாலே அங்கேயே உங்களுக்கு அந்த பாக்ஸ் மாதிரி ஒன்னு இருக்கும், வரும் உள்ளுக்குள்ள சிக்னேச்சர் கரெக்ஷனுக்கு உள்ள ஒன்னு இருக்கும். ஓகே, கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு அங்கேயே செலக்ட் பண்ணிட்டு அப்படி டேரக்டா அப்லோட் பண்ணிடலாம். சரியா? சரி, திரும்ப பே பண்ணட்டுமா இல்ல அந்த காசு வந்த வாட்டி பண்றதாங்க சார்? நவீன் லோகேஷ் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் பண்ணிருங்க. ஒண்ணு பேமெண்ட்டுக்குலாம் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் ஆகாது. உங்க சர்வர் தானே பிஸி ஆயிடுச்சு, அதனால உங்க பேங்க்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிரும் அதெல்லாம். சரி ஓகேங்க சார். ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் பண்ணுங்க. ஏன் ரிஸ்க் எடுக்குறீங்க? எவ்வளவு தடவை 1500 பே பண்ணுங்க. ஓகேங்க. சரியா? மத்தவங்க யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லைல்ல? சரி ஓகே. ஸோ கனெக்ஷன் ஆஃப் ஷாஃப்ட்ஸ். இப்போ என்னன்னா, இப்போ ஒரு ஷாஃப்ட் இஸ் கனெக்டட் பை அ சீரிஸ் ஆர் பேரலல். ரெண்டு கேஸ் இருக்கு. இப்போ நம்ம எப்படி ஸ்ப்ரிங்ஸை கனெக்ட் பண்றோம்? ஸோ ஸ்ப்ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்ப்ரிங் இன்னொரு ஸ்ப்ரிங் டைரக்டா இதுல கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா இது என்ன கனெக்ஷன்? சீரிஸா பேரலலா? சீரிஸ். ஓகே, அதே ஸ்ப்ரிங்கை நான் எடுத்து இதுக்கு பேர் என்னது? இது என்ன கனெக்ஷன்? பேரலல் கனெக்ஷன். அதே மாதிரி இப்படி பாருங்க,
இப்படி இருந்துச்சுன்னா இது என்ன கனெக்ஷன்? இது என்ன கனெக்ஷன்? வெரி குட். திஸ் இஸ் ஏ வந்து சீரிஸ் கனெக்ஷன், பி அண்ட் சி வந்து பாத்தீங்கன்னா parallel கனெக்ஷன். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா how much amount of the compression taken by the spring 1 must be equals to the tension taken by the spring 2. so this is 1, this is 2 அப்படின்னா x1 is equal to x2 ஆ இருக்கும். அதே மாதிரி here this 1 and 2 ஆ இருந்துச்சுன்னா the deflection of taken by the 1 and 2 must be equal ஆ இருக்கும். இங்க என்ன இருக்குன்னா deflection taken by the series வந்து பாத்தீங்கன்னா total delta is equal to delta 1 plus delta 2 ஆ இருக்கும். ஓகே, இந்த சீரிஸ்ல. ஓகேவா? அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சீரிஸ் கனெக்ஷன் மாதிரியே நம்ம வந்து என்னன்னா ஷாஃப்ட்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சீரிஸ் கனெக்ஷன் போர்டு தெரியுது இல்லைங்க எல்லாருக்கும்? ஓகே, சீரிஸ் சரி, ஓகே. சீரிஸ் கனெக்ஷன் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஷாஃப்ட் கூட இன்னொரு ஷாஃப்ட் நான் என்ன பண்றேன்னா கம்பைன் பண்ணி இருக்கிற மாதிரி. ஓகே, இன்னொரு ஷாஃப்ட். ஓகேவா? சரி, இங்க ஒரு ஷாஃப்ட் இருக்கு, அங்க ஒரு ஷாஃப்ட் இருக்கு. நான் என்னன்னா இனிஷியலி ஐ அம் அப்ளைங் லோட், சாரி டார்க் வந்து இங்க பாத்தீங்கன்னா டீங்கிற ஒரு டார்க் நான் அப்ளை பண்றேன். ஓகே, தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஒரு கிளாக் வைஸ் டார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டோட்டலா ஒரே ஒரு சிங்கிளா ஒரே ஒரு டார்க் கொடுத்து அப்படின்னா இப்போ திஸ் இஸ் த டார்க் அப்ளைடு இந்த மெம்பர் 1. ஸோ திஸ் டார்க் மஸ்ட் பி ஈக்குவல்ஸ் டு ரெண்டுக்குமே எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா சேமா தான் இருக்கும். ஃபார் மீன்ஸ் ஐ அம் டேக்கிங் திஸ் பாயிண்ட் இஸ் 1, the shaft as 2. இங்க ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரே சீரிஸ் வச்சிருந்தாலுமே இதோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் இருக்கும்? ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் உள்ள போகுதா? இட் மீன்ஸ் ஃபிக்ஸ்டு எண்ட பார்த்து போறதுனால இது என்னது? பாசிட்டிவ் டார்க்கா? ஓகே, பாசிட்டிவ் டார்க். ஓகே, இதோட டார்க் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படின்னா we have to find out. so the torque must be வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா we know that this formula. so T by J is equal to tau by R is equal to G theta by L. ஓகேவா? ஓகே, இதில் நான் வந்து தீட்டாங்கிறத மட்டும் எடுத்து ஈக்குவேட் பண்றேன் வித் இன் டர்ம்ஸ் ஆஃப் டார்க் கூட. அப்போ என்ன வரும்? TL by GJன்னு வருமா? ஓகே, ஸோ திஸ் இஸ் த theta angle rotation taken by the angle of twist taken by the total section. இந்த செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா Tங்கிறது டார்க் அப்ளைடு. ஓகே, தீட்டாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட். ஓகே, அந்த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் எவ்வளவு தூரம் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரே ஈக்குவேஷன் டெஸ்ட் நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா இட் மீன்ஸ் சிங்கிள் ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணோம். இதுதான் அந்த டார்க்குக்கும் அந்த தீட்டாக்குள்ள ரிலேஷன். ஸோ திஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இன் ரேடியன்ல கிடைக்கும். which means T is the applied torque and L is the length of the shaft and G is the rigidity modulus and J is the polar modulus of polar moment of inertia. ஓகேவா? சரி, இந்த கனெக்ஷன் ஃபுல்லாவே ஒரே சீரீஸ்ல இருக்கிறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஸ்டெப்டு பாரா இருந்தாலும் சரி, ஓகேவா, இப்படி ஒரு ஷாஃப்ட், அது கீழே இப்படி ஒரு ஷாஃப்ட் இருந்தாலும் சரி, இதை தான் நான் அப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுக்கும் அதே மாதிரி என்னன்னா ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ அப்படின்னா பாசிட்டிவ் டார்க்கு. ஓகே, இப்போ நமக்கு அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்க, இது 1, இது 2. இது ரெண்டுமே ஒரே செட்டப் தான். இதோட டோட்டல் டார்க் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னவா இருக்குன்னா டோட்டல் டார்க் இஸ் ஈக்குவல் டு T1 இஸ் ஈக்குவல் டு T2 இஸ் ஈக்குவல் டு T அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகே, ஈக்குவல் டு T1 இஸ் ஈக்குவல் டு T2 இஸ் ஈக்குவல் டு சேமா இருக்கும். பிகாஸ் நான் அப்ளை பண்ற டார்க் என்னன்னா ரெண்டுமே சேர்ந்து கம்பைன்லயே வந்து ட்விஸ்ட் ஆகுது. அந்த டோட்டல் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் மஸ்ட் பி ஈக்குவல்ஸ் டு θ1 பிளஸ் θ2. பிகாஸ் ஹியர் ஐ அம் அப்ளையிங் இட் இஸ் கனெக்ஷன் இன். இப்போ இந்த லோட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு லோடு இதுக்கு ஒரு லோடு இருக்குமா? ஸ்ப்ரிங் 1க்கு ஒரு லோடு ஸ்ப்ரிங் 2க்கு ஒரு லோடு இருக்குமா? இருக்காது. ஜஸ்ட் காமன் லோடு. அந்த காமன் லோடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டையும் என்ன பண்ணுது? P1 is equal to P2 is equal to P தான் இருக்கும். டோட்டல் லோடு வந்து இதுக்கு ரெண்டுக்குமே சேமா தான் இருக்கும். பிகாஸ் இதை நீங்க ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சீங்க அப்படின்னா இங்க ஒரு 10 ஆப்போசிட்ல Pங்கிற லோடு நீங்க கொடுத்தாதான் இது என்னது ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையும். அப்ப இது கட் பண்ணி எடுத்தீங்கனாலுமே இதுக்கு ஒரு ஸ்ப்ரிங்குக்கு ஒரு P லோடு, இதுக்கு ஒரு ஸ்ப்ரிங்குக்கு ஒரு P லோடு இருக்கும். அதே மாதிரி தான் இதுக்கு ஒரு டார்க் இருந்தாலும் இதுக்கும் ஒரு டார்க் இருக்கும். ரியாக்ஷன் டார்க் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல கவுண்டர் கிளாக் வைஸ்ல எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ் டார்க். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் டார்க் இஸ் ஈக்குவல் டு சேம் இன் த 1 and 2 செக்ஷன் அண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு θ1 பிளஸ் θ2 பிகாஸ் சமேஷன். அப்ப ஒரு இது வித் ரெஸ்பெக்ட் அனதர் ஒன். இப்போ இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இது நான் டோட்டலா வச்சு திருகிறப்ப இதுவும் திருகும் பிளஸ் அதுவும் சேர்ந்து ஃபிக்ஸ்டு எண்டுங்கிறனால திருகும். ரெண்டுமே சேர்ந்து திருகிறதுனால
ஸோ டோட்டல் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா summation of θ1 plus θ2. So this value must be equals to theta is equals to TL by GJ plus half first section அதே மாதிரி TL by GJ of second section. So இது ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி டோட்டலா எழுதுற ஃபார்முலா தான் இதோட ஜெனரல் ஃபார்முலா ஃபார் திஸ் சீரிஸ் கனெக்ஷன். ஓகேங்களா? அதே வந்து பாத்தீங்கன்னா பேரலல் கனெக்ஷனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ரெண்டு ஃபார்முலா தான், வேற மத்தபடி வேற எதுவுமே இருக்காது இதுல இந்த மாதிரி சம்ஸ்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் parallel connection வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டூ டைப் parallel connections. ஓகே, parallel connections வந்தீங்கன்னா ஒன்னு ரெண்டுமே ஃபிக்ஸ்டு எண்ட்ல வந்து கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா கம்பைன் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி. ஓகே, இந்த மாதிரி செட்டப். இது ஒரு செட்டப். இது கூட ரெண்டுமே என்ன ஃபிக்ஸ்டு எண்ட்ல ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபிக்ஸ்டு ஜாயிண்ட்னா இப்போ ஒரு டார்க் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் த அப்ளை டார்க், திஸ் இஸ் பாசிட்டிவ் டார்க். ஓகே, பாசிட்டிவ் டார்க்னா இந்த டைரக்ஷன்ல இருக்குமா? ஓகே, இதனால வந்து என்னன்னா ரெண்டுமே சேர்ந்து சேம் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் தான் ட்விஸ்ட் ஆகுமே தவிர, ஏன்னா ரெண்டுமே ஃபிக்ஸ்டு எண்ட். ஓகேங்களா? ரெண்டுமே வந்து எனக்கு ரியாக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இது வந்து இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். இப்போ இந்த டைரக்ஷன் இருக்கனால இதுக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேவா? ஓகே, சோ இப்போ பாசிட்டிவ் டார்க்குங்கிறனால ரெண்டுக்குமே இந்த ரெண்டுமே சேர்ந்து என்ன இந்த டார்க் என்ன பண்ணுது அப்படின்னா கம்பைன்லி வந்து போத் ஷாஃப்ட்ஸ் ரெண்டையுமே என்ன ட்விஸ்ட் பண்ணுது. ரெஸ்பெக்ட் இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியே திருக்கும். ஓகே, தட் இஸ் ஸோ ஃபைனலி ஐ எம் ஈக்குவேட்டிங் θ is equal to θ1 must be equals to θ2 னு ஈக்குவேட் பண்ண அப்படின்னா இப்போ டோட்டல் டார்க் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னவா இருக்குன்னா T1 plus T2. ஓகே, இப்போ நம்ம ஸ்ப்ரிங்ல சொன்னோம் இல்லையா, ஸ்ப்ரிங்ல என்ன சொன்னோம்? the deflection taken by the Px1 and x2 must be same ங்கற சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி தான் the deflection taken by the angular twist taken by the θ1 and θ2 must be சேமா இருக்கும். அதே வந்து இன்னொரு கேஸ் இருக்கு இதுலயே. ஃபார் எக்ஸாம்பிள் கன்சென்ட்ரிக் சிலிண்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு டிஸ்க்குள்ள இன்னொரு டிஸ்க் நம்ம ஆனுலர் டிஸ்க் மாதிரி யூஸ் பண்றது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கு செட்டப். ஓகே, இதுவும் ஒன் ஆஃப் த parallel கனெக்ஷன் தான். இதுக்கு நீங்க கம்பைண்டா புடிச்சு ஒரு டார்க் கொடுத்தீங்க அப்படின்னா இது எப்படி ரொட்டேட் ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டோட ஆங்கிளும் ஒரு தீட்டாங்க ரொட்டேஷன்ல தான் ரொட்டேட் ஆகும். ஸோ ஹியர் ஆல்சோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு சேம். அதே மாதிரி T1 மஸ்ட் பி ஈக்குவல்ஸ் டு ரெண்டுமே parallel கனெக்ஷன்ஸ் தான். ஓகே, அங்க எப்படி சொன்னேன் ஒண்ணுக்குள்ள ஒன்னு கம்பைன் ஆயிருக்கு, அதுக்குள்ள நான் லோட் அப்ளை பண்ற மாதிரி சொன்னேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ், இப்போ இதே இந்த கேஸ் தான் வந்து இந்த மாதிரி டைப். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ parallel டைப். ஸோ T1 இஸ் ஈக்குவல் டு டார்க் shared by shaft 1 and T2 is equal to torque shared by shaft number 2. So அப்ப total torque is equal to எனக்கு என்ன இருக்கும்? summation of torque 1 and torque 2. ஓகே, இங்க நான் அப்ளை பண்ண லோட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நான் அப்ளை பண்ண லோட் வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம். அந்த டோட்டலா ஸ்ப்ளிட் பண்ற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டோட சமேஷன் ப்ராப்பர்ட்டி ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து ஒரு P1 ஒரு லோடு கொடுத்தோம் அப்படின்னா ஏன்னா பிகாஸ் ஹாஃப் ஹவர் ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி நம்ம கேஸ்ல கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப நம்ம ஃபோர்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். பட் இங்க தீட்டாங்கிற டிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு, சாரி சேமா இருக்கிறதுனால அதை நம்மள எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? சரி, இப்போ இந்த கேஸ் எப்படி நம்ம கன்சிடர் பண்றோம்னு சொன்னீங்கன்னா இதுக்கே ஹேவிங் எ மாஸ் ஆஃப் ரிஜிடிட்டி மாடலஸ் G and J அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு T1 L1 by G1 J1 is equals to T2 L2 divided by G2 J2 அப்படி சொல்லி ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா இங்க ஃபார் எக்ஸாம்பிள் LL சேம் வருதுன்னா கேன்சல் ஆயிட்டு J வேல்யூ G வேல்யூ சேம் மெட்டீரியல் வந்து இதுவும் கேன்சல் ஆயிட்டு என்னன்னா J வேல்யூக்கு ஏற்ற மாதிரி என்னன்னா J வேல்யூ ஏற்ற மாதிரி டார்க் வேல்யூ ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ரிலேஷன் எடுத்து நம்ம இதுல சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஒன் ஆஃப் அப்ளை டார்க் கூட நம்ம கம்பைன் பண்ணி எதோட டார்க் வேணுமோ அந்த டார்க் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So this is the very important two methods of connections in shafts. So இந்த shafts வந்து எந்த மாதிரி செட்டப்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத வச்சு தான் நம்ம டார்ஷன்ங்கிற கேஸ்ல நம்ம ஃபுல்லா ஸ்டடி பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு டைப் என்ன பாத்தீங்கன்னா ஓகே the maximum stresses developed in the shaft அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தையுமே சொன்னாங்க அப்படின்னா டார்க் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டோட்டல் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா என்ன நமக்கு 16 TW by pi d cube. இதான் நம்ம ஜெனரல் ஃபார்முலா. ஓகே,
t by j அந்த j ஓட வேல்யூ தான் pi d cube 16. ஓகே 16 t by pi d cube இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா நம்ம டார்க் வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா டயமீட்டர் இருந்துச்சுன்னா டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணி எவ்வளவு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு கம்பேரிஷன் சார் ஃபார் சொல்லுங்க சார். நம்ம அந்த parallel connectionல ஃபர்ஸ்ட் டயகிராம் வரைஞ்சிருக்கோம்ல சார், ஃபர்ஸ்ட் டயகிராம். ஆமா அதுல டார்க் ரெண்டுக்குமே பாசிட்டிவ் வருமா சார்? ரெண்டு ஷாஃப்ட்டுக்கும் என்னது, அதாவது இந்த ஷாஃப்ட் நீங்க தனியா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷாஃப்ட்டுக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரியாக்ஷன் இருக்கணுமா? எஸ் சார். ஆப்போசிட்ல தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஷாஃப்ட் வந்து அவுட்வர்டா போகுது, which is பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம நெகட்டிவா தான மொமெண்ட் கொடுத்தாகணும், சாரி டார்க் கொடுத்தாகணும். இந்த ஷாஃப்ட்டுக்கு இந்த சைடு ஃபிக்ஸ்ட் எண்ட் பாருங்க, ஃபிக்ஸ்ட் எண்ட் மட்டும் பாருங்க சார். இல்ல சார், இப்ப பாசிட்டிவ் டார்க்குங்கிறது இந்த பெரிய ஷாஃப்ட்டுக்கு போட்டிருக்கோம். இப்போ இதே இது சின்ன ஷாஃப்ட்டுக்கு பார்க்கும்போது இல்ல பெரிய ஷாஃப்ட் ரெண்டுமே கம்பைண்டா ஃபிக்ஸ்ட் எண்ட்ல இருக்கிறதுனால ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ட்விஸ்ட் ஆகும். ஆனா டார்க் டைரக்ஷன் வராது சார். என்னது இதுக்கும் ரெண்டுமே ஷாஃப்ட்டுமே என்னன்னா கனெக்ஷன் இப்படி இருக்கு சரிங்களா. நம்ம என்னன்னா நடுவுல வச்சு இன்டர்மீடியட் பொசிஷன்ல பிடிச்சி ரொட்டேட் பண்றேன், டார்க் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே சார். இல்ல சார், நம்ம போனதுல பார்த்தோம் சார், அவே ஃப்ரம் தி ஃபிக்ஸ்டு எண்ட், இன்னொன்னு டுவர்ட்ஸ் தி ஃபிக்ஸ்டு எண்ட் பார்த்தோம். டுவர்ட்ஸ் தி ஃபிக்ஸ்டு எண்ட். ஆமா இதுல நம்ம ஆமா டைரக்ஷன் எப்படி சார் இருக்கு? இப்போ இது ரியாக்ஷன் கேக்குறீங்களா இல்ல அப்ளை டார்க் சொல்றீங்களா? அப்ளை டார்க் சார். அப்ளை டார்க் இந்த ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் படி தான் இருக்கு பாருங்க. அப்போ ஃபிக்ஸ்ட் எண்ட் பார்த்து தான் இருக்கு. லெஃப்ட் சைடுல இருக்க ஃபிக்ஸ்டு எண்ட் மட்டும் பாத்துக்க மாதிரியா சார்? ஆமா ஆமா ஏதோ ஒன்னு, அதாவது ஒரு சைன் கன்வென்ஷன் மட்டும் கரெக்ட்டா எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு கம்பேரிஷன் எப்படின்னா ஃபார் அ சாலிட் அண்ட் ஹாலோ ஷாஃப்ட் இருக்கு இல்லைங்களா, அதோட ரெண்டுக்குமே வந்து ஒரு கம்பேரிசன் பார்க்க போறோம். என்னன்னா டயமீட்டர் ஆஃப் த சாலிட் ஷாஃப்ட்டுக்கும் ஹாலோ ஷாஃப்ட்டுக்கும் சேமான அவுட்டர் இருந்துச்சு அப்படின்னா அப்ப அதோட பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து எது ரொம்ப பெஸ்ட் சூட்டபிளா இருக்கும், இல்லைன்னா அதோட இதுல ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியா இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து கம்பேரிசன் ஆஃப் ஹாலோ அண்ட் சர்க்குலர் ஷாஃப்ட். ஸோ வேற என்ன இதுல சொல்லணும் மென்ஷன் பண்ணும், மற்றபடி இதுல வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இது கம்பேரிசன் நெக்ஸ்ட் பேஜ்ல கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப இதுல இருந்து நம்ம என்னன்னா 16 t by pi d cube நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். வேற இதோட தனியா வந்து இண்டிவிஜுவலா வந்து கேட்டாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இண்டிவிஜுவலா வந்து இதோட கே வேல்யூ கேட்டாங்கன்னா கே ஸ்டிஃப்னஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சொன்னா அனித்து. ஓகே கேக்குதுங்களா? ஹலோ சார் கேக்குது சார். ஒரே நிமிஷம் இருங்க, வரேன் ஒரே நிமிஷம். ஓகேவா? ஓகே ஹியர் இஃப் they want to find out the stiffness value கேட்டாங்க அப்படின்னா k1 is equal to gj by l1 and k2 is equal to gj by l2 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி
டார்க் இந்த ஃபர்ஸ்ட் ஷாஃப்ட் டார்க் இந்த செகண்ட் ஷாஃப்ட் கேட்டாங்க அப்படின்னா நம்ம டைரக்டா என்ன கால்குலேட் பண்ணலாம். இப்போ இந்த டோட்டல் டார்க் எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணி இண்டிவிஜுவலா நம்ம இது கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெயின் கேட்டாங்கனாலும் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஷியர் டிவைடட் பை ஜிங்கிற ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஜி இது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் செக்ஷன்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் அதை நம்ம தனித்தனியாக எழுதி ஈக்குவேட் பண்ணி என்னன்னா நம்ம சொல்லிடலாம். ஸோ அப்போ டோட்டல் டார்க் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு 16 டிவைடட் பை டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா கொடுத்திருந்தாலோ இல்லை ஏதோ ஒன்று ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்களோ நம்ம அதை வச்சு ரிலேட் பண்ணினா டி நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம டி இஸ் ஈக்குவல் டி பை ஜே இஸ் ஈக்குவல் டு டவு பை ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜி தீட்டா பை எல் இருக்கு இல்லைங்களா. இதுல டார்க் வேல்யூ வேணும் அப்படின்னா ஜே வேல்யூ தெரிஞ்சுன்னா ஜிஜே தீட்டா பை எல்ன்னு சொல்லலாம். ஓகே, டார்க் இஸ் ஈக்குவல் டு ஜிஜே தீட்டா டிவைட் பை எல்ன்னு சொல்லி அதோட ஈக்குவேஷன் கூட சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ தீட்டா 1 ஈக்குவல் டு தீட்டா 2 ஈக்குவல் டு சேம்னா கூட அதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா கூட உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, ஏதோ ஒன்று நம்மளுக்கு லிங்க் அதாவது க்ளூஸ் வந்து எங்க வேணா கிடைக்கும். ஓகே, இந்த ஃபார்முலா இது வந்து ஜெனரல் ஈக்குவேஷன். ஜெனரல் ஈக்குவேஷன் நம்ம என்ன ஈக்குவேட் பண்ணி நம்ம என்ன யூஸ் பண்ணி கத்துக்கிறது தான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா கம்பேரிஷன் பிட்வீன் ஹாலோ அண்ட் சாலிட் ஷாஃப்ட். ஓகே, ஹாலோ ஷாஃப்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், இன்டர்னல் வந்து ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு டயமீட்டர் லெவலுக்கு வந்து ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வந்து த்ரூ அவுட் தி செக்ஷன் வரைக்கும் என்ன இருக்குன்னா எனக்கு சேமா இருக்கும், அது பிரிஸ்மேட்டிக்கா தான் இருக்கும். ஓகே, நம்ம பைப் இருக்கு இல்லையா அந்த மாதிரி. ஓகே ஓகே, ஸோ கம்பேரிஷன் ஆஃப் solid and hollow shaft. Okay, first case வந்து பாத்தீங்கன்னா in terms of same diameter க்கு ஓகேவா, for given diameter க்கு case வந்து for given diameter. Okay, for given diameter அப்படின்னா இப்போ சாலிட் அண்ட் ஹாலோ ஷாஃப்ட் ரெண்டுமே இருக்கு இல்லைங்களா, ரெண்டோட டயமீட்டரும் சேமா இருக்கு. விச் மீன்ஸ் அவுட்டர் டயா ரெண்டும் சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அவுட்டர் டயா சேமா இருக்கு அப்படின்னா மீன்ஸ் ஓகே ரெண்டோட டயமீட்டர் சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் டேக்கன் as டிங்கிற டயமீட்டர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் டிஐ. டிஐங்கிற டயமீட்டர், இது டி அவுட். ஓகே ஓகே, ஸோ டி அவுட் இஸ் ஈக்குவல் டு டிங்கிற டயமீட்டருக்கு ஈக்குவலா இருக்குங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே, திஸ் இஸ் த சாலிட் ஷாஃப்ட், திஸ் இஸ் த ஹாலோ ஷாஃப்ட். கொஞ்சம் ஹோல் கொஞ்சம் பெருசா கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, this is the out inner dia. ஓகே, சரி இப்போ ரெண்டு ஷாஃப்ட் நான் கம்பேர் பண்றேன். நமக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்கு, ஜெனரல் ஈக்குவேஷன் T by J is equal to tau by tau torsional shear stress by R. ஓகேங்களா, here we know torque is equal to shear torque torsional shear into ZP நம்மளுக்கு தெரியுமா, because J by R என்ன சொல்லுவோம், ZP ன்னு சொல்லுவோமா. ஓகே ஓகே, ZP is equal to என்ன வேல்யூ தெரியும், ZP for சர்க்குலருக்கு என்ன வரும், pi d cube divided by 16. அது வந்து ZP for hollow. ஹாலோக்கு என்ன வரும், pi d out cube divided by 16 1 minus k power 4 ன்னு சொல்லி ஒரு ரிலேஷன் சொன்னோமா. ஓகே, இப்போ here k is equal to di divided by d out. This is general form. நாம அங்கே யூஸ் பண்ண ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இங்க இருந்து என்ன கன்க்ளூஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் அ கிவன் டயமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டோடதுமே வந்து சேமா தான் இருக்கு. பட் அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1 minus k power 4 டைம்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகுது, ஒரு வேரியேஷன் காமிக்குதா. அப்ப இங்கிருந்து என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா, Z shear stress is proportional to ZP. கரெக்டா இல்லையா, shear stress is proportional to ZP இல்லையா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா, என்ன சொல்றீங்க,
shear stress. Yes, sir. Inversely தானே சார்? Inversely. Shear stress is inversely proportional. Shear stress inversely proportional. Very good. Inversely proportional. But torque வந்து எனக்கு என்னவா இருக்கும்? Applied torque. It is proportional to ZP. Applied torque. Yes, sir. Okay. Yes, sir. So இப்ப எதுக்கு வந்து அதிகமான ZP வேல்யூ இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்துட்டீங்கன்னா இதுல எதுக்கு நம்ம அதிகமான ZP வேல்யூ இருக்கு? Circular. Circular. Solid, sir. So ZP of circle solid must be equals to ZP of hollow must be greater than தானே? very very greater compared to ZP of hollow. கரெக்டா இல்லையா? அப்ப எதுல அதிகமான டார்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? எதுல அதிகமா டார்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? Solid. சாலிட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான நம்மளால டார்க்க டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. சோ டார்க் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் ஃபார் த ஹாலோ சிலிண்டர். அதே வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஷியர் ஸ்ட்ரெஸ் எங்க அதிகமா இருக்கும்? ஹாலோல ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் எனக்கு எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ZP சாலிட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து இன்வெர்ஸ் பண்ணா கம்மியா இருக்கும். ஓகே. ஷியர் இஸ் என்னவா இருக்கு? கம்மியா இருக்கு கம்பேர்ட் டு ஷியர் ஸ்ட்ரெஸ் சாலிட் அண்ட் ஷியர் ஆன் ஹாலோவோட என்னவா இருக்கு? கம்மியா இருக்கு. ஓகேவா? இதான கன்க்ளூஷன். சரிங்களா? Yes, sir. Yes, sir. ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா கேஸ் 2 ஃபார் அ given area or weight. Case 2 for given area or weight. given area or weight இது ரெண்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓகே இந்த ரெண்டு ப்ரொபோஷனல்ல பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் given area or weightக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயமீட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏரியாவை கவர் பண்ணணும்னா ஹாலோ ஷாஃப்ட் அந்த டைமென்ஷன் பெருசா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஓகே. எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க. திஸ் இஸ் த டயமீட்டர் ஆஃப் சாலிட் ஷாஃப்ட். சரியா? இந்த சாலிட் ஷாஃப்டோட டயமீட்டர் ஹாலோ ஷாஃப்ட்ல நான் கவர் பண்ணணும் அப்படின்னா ஹாலோ ஷாஃப்டோட டயமீட்டரும் சாலிட் ஷாஃப்டோட டயமீட்டரும் சேமா இருக்குமா? ஹாலோ பெருசா இருக்கும். ஹாலோ கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு டயமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அந்த ஏரியா சேம்ங்கிறதுனால என்னன்னா சைஸ் எவ்வளவு பெருசா இருந்தாலும் பிரச்சனை எனக்கு ஏரியா தான் சேமா இருக்கணும். ஓகேவா? சோ ஐ அம் டேக்கிங் திஸ் இஸ் த இன்னர் டயா di. ஓகே. திஸ் இஸ் அவுட்டர் டயா d out. அதுல ஏரியான்றது என்ன ஏரியா சார்? ஏரியாங்கிறது வந்து இந்த சர்க்குலரோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆர் இட்ஸ் வெயிட் எப்படி வேணா இருக்கலாம். சரி, சாலிட் ஷாஃப்ட் வெயிட் அதிகமா ஹாலோ ஷாஃப்ட் வெயிட் அதிகமா? சாலிட் ஷாஃப்ட். அப்ப சாலிட் ஷாஃப்டோட வெயிட்டுக்கு ஈக்குவலான அளவுக்கு வந்து ஹாலோ ஷாஃப்ட் நான் எவ்வளவு பெருசு வேணா எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி கேஸ். ஓகே. இப்ப ஃபார் கிவன் ஏரியா ஆர் வெயிட் which one is better? எது பெட்டரா இருக்கும்? ஃபார் கிவன் ஏரியா ஆர் ஷாஃப்ட் எது பெட்டரா இருக்கும் நீங்களே சொல்லுங்க. எதுக்கு வந்து செக்ஷன் மாடல்ஸ் அதிகமா இருக்கும்? எதுக்கு செக்ஷன் மாடல்ஸ் அதிகமா இருக்கும்? போலார் செக்ஷன் மாடல்ஸ். ZP of hollow is high compared to ZP of solid. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? ஏன்னா பிகாஸ் இதோட டயமீட்டர் ரொம்ப பெருசு பாருங்க. டயமீட்டர் 1 - kங்கிற வேல்யூ சின்னதா இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? எனக்கு அதோட வேல்யூ வந்து டயமீட்டர் வந்து இந்த டயமீட்டரோட ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. இன்னர் டயாவே இதோட பெருசா இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சாலிட் ஷாஃப்டோட டயமீட்டரோட பெருசா இருக்கிறது கூட சான்சஸ் இருக்கு. அப்ப ஃபார் கிவன் ஏரியா ஆர் வெயிட்டுக்கு வந்து ஹாலோ ஷாஃப்டோட என்னது போலார் செக்ஷன் மாடல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா அப்ப டார்க் டிரான்ஸ்மிட்டட் பை த நம்பர் போட்டு கொஞ்சம் காட்ட முடியுமா சார்? என்னது? அது நம்பர் வச்சு கொஞ்சம் பார்க்க முடியுமா சார்? எதுக்கு அதிகமா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இன்னர் டயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இன்னர் டயா இஸ் ஈக்குவல் டு 1.5, அவுட்டர் டயா இஸ் ஈக்குவல் டு ஒரு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள்.
ஓகே இன்னர் டயா வித் ரெஸ்பெக்ட் அவுட்டர் டயா வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா கே வேல்யூ எனக்கு என்ன வரும் ஸோ இன்னர் டயா இஸ் ஈக்குவல் டு 3/2 அவுட்டர் டயா இஸ் ஈக்குவல் டு 3ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா இது 0.5 ஸோ 0.5 ஃபார் 4 ஓகேவா இதோட வேல்யூ என்ன சொன்னா 1ன்னு சொன்னா ஓகே 1 மைனஸ் 0.5 பவர் 4 ஓகே அதோட வேல்யூ வந்து மல்டிபிள் பண்ணீங்கன்னா மற்றபடி எல்லாருக்குமே சேம் தானே 1 மைனஸ் 0.4 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க 0.93 ஓகே 0.93 அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னொரு டேர்ம் which means அந்த pi d out divided by 16 ஓகேவா எனக்கு d out மட்டும் வச்சீங்கன்னா மத்ததெல்லாம் கான்ஸ்டன்ட் தானே ஓகேவா சோ d out மட்டும் வச்சீங்கன்னா 1.5 into 0.93 எவ்வளவு வருது 1.4 ஆனா இதோட டயமீட்டர் என்ன இருந்துச்சு 1 ஓகே கடைசி வரைக்கும் இது 1ஆவே தான் இருக்கும் ஓகே அப்ப 1.4 இருக்குறது 1 விட அதிகமா இல்லையா இது நம்ம என்ன பண்ணனும் கியூப் டைம்ஸ் இன்கிரீஸ் பண்றப்ப இது அதிகமா இருக்கும் இதுதானே அதிகமா இருக்கும் ஓகேங்களா அதாவது நீங்க இந்த ஏரியாக்கு இதோட டயமீட்டர் சேமா இருக்காது டயமீட்டர் இதை விட அதிகமா இருக்கிறதா சான்சஸ் இருக்கு பிகாஸ் இந்த ஏரியா இந்த ஸ்மாலர் ஏரியா குறைய இந்த ஸ்மாலர் ஏரியா வந்து இந்த ஏரியா டயமீட்டர் இன்னர் அண்ட் அவுட்டருக்கான டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்க ஏத்த மாதிரி ஏரியா சைஸ் வந்து டயமீட்டர் வந்து பெருசாயிட்டே இருக்கும் புரியுதுங்களா டிஃபரன்ஸ் வேல்யூ குறைய என்னன்னா டயமீட்டர் வந்து பெருசாயிட்டே இருக்கும் புரியுதுங்களா பிகாஸ் அந்த ஏரியாவை நம்ம கவர் பண்றதுக்காக ஓகேவா ஓகே அப்ப ஏரியா ஆஃப் சர்க்குலர் ஷாஃப்ட் இதுல வந்து சின்ன கன்க்ளூஷன் தான் சோ அப்ப டார்க் டிரான்ஸ்மிட்டட் பை a hollow shaft must be என்னவா இருக்கு எனக்கு greater than compared to torque shared by the solid shaft Yes, sir. okay அதே மாதிரி shear stress developed in the hollow shaft is very less compared to shear stress developed in the solid shaft Yes, sir. கரெக்ட்டா இல்லையா நீங்க Yes, என்ன கன்சிடர் எடுத்துக்கனா ஏரியா ஆஃப் சாலிட் ஷாஃப்ட் ஏரியா ஆஃப் ஹாலோ ஷாஃப்ட் ரெண்டு சேம் அதே மாதிரி வெயிட் ஆஃப் சாலிட் ஷாஃப்ட் வெயிட் ஆஃப் ஹாலோ ஷாஃப்ட் இஸ் ஈக்குவல் டு சேம்ங்கிற கண்டிஷனுக்கு இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும் சரிங்களா ஓகே ஹியர் di ஆஃப் ஹாலோ ஷாஃப்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு d இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ரெண்டும் சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிருவீங்க ஓகே அப்படி சேமா இருக்கும்னு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது ஓகேவா ஓகே ஸோ திஸ் இஸ் த என்ன சொல்றது கிவன் ஏரியாக்கும் அண்ட் கிவன் டயமீட்டருக்குள்ள சேஞ்ச்னால நம்மளோட சாலிட் அண்ட் சாலிட் ஷாஃப்ட் வந்து எது பெட்டரா இருக்குன்னு சொல்லி சூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ நார்மலா நம்ம யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா கிவன் டயமீட்டர் மட்டும் பாத்தீங்கன்னா சாலிட் ஷாஃப்ட் தான் பெஸ்ட் ஓகே அதே கிவன் ஏரியாக்கு பாத்தீங்கன்னா ஹாலோ ஷாஃப்ட் தான் பெஸ்ட் சரிங்களா ஓகே எடுத்த உடனே ரெண்டுக்குமே நம்ம சாலிட்னும் இல்ல ரெண்டுக்குமே ஹாலோனும் பெட்டர்னு சொல்ல முடியாது எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலுமே நீங்க வந்து மேத்தமெட்டிக்கலா ஏதாவது கனெக்ஷன் போட்டு அதை வச்சு யோசிச்சு தான் நீங்க பதில் சொல்லுமே தவிர நாட் ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது ஓகேவா நம்மளோட கால்குலேஷன் எப்பயுமே தப்பா தான் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் அது கேட் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஓகே இதோட வந்து என்னன்னா இது முடிஞ்சிருச்சு டார்ஷன் முடிஞ்சிருச்சு இதுல வந்து என்னன்னா இன்னொரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்கு என்னன்னா அந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி கான்செப்ட் ஓகேவா ஸ்ட்ரெயின் எனர்ஜி கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சம்மு சால்வ் பண்ண வச்சு பெண்டிங் வச்சிருந்தோம்ல தெரியுமா ப்ரீவியஸ்ல ஓகேவா அதோட ஸ்ட்ரெயின் எனர்ஜி கான்செப்ட் டார்ஷன் தான் நடத்துவேன்னு சொல்லியிருந்தேன் அதான் இப்போ கன்க்ளூட் பண்றோம் ஸோ என்னன்னா ஸோ டார்ஷனல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி வாட் இஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜி பிரேக்கிங் ஆகுற வரைக்கும் எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணுதோ அது டஃப்னஸ் வாட் இஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜி Energy stored in the body. Energy stored in the body against the deflection due to applied load. Okay. So load apply பண்ணா அதோட மெட்டீரியலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்டல் லெவல்ல யோசிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் டன் நடக்குது ஓகேவா அந்த ஃபோர்ஸ்னால வந்து ஒர்க் டன் நடக்குது அந்த ஒர்க் டன் வந்து கெட் ஸ்டோர்ட் இன் த பாடி ஆப்ஜெக்ட் இன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஓகேவா அந்த எனர்ஜி தான் என்னன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜின்னு சொல்றோம் ஓகேவா அது ஃபிராக்சர் வரைக்கும் போச்சு அப்படின்னா அது வந்து டஃப்னஸ் அதே வந்து ப்ரொபஷனாலிட்டி லிமிட்டுக்கு உள்ள இருந்துச்சுன்னா அது என்ன ஸ்ட்ரெஸ் ரெசிலியன்ஸ் சாரி என்ன எனர்ஜி ரெசிலியன்ஸ் அதே அப் டு ப்ரொபஷனாலிட்டி இருந்தா ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் பை வால்யூம் போட்டிங்க அப்படின்னா டஃப்னஸ் ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் பர் வால்யூம் வந்து டஃப்னஸ் அதே வந்து மாடல்ஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் என்ன
ரிவைஸ் பண்ணவே இல்லையா? சரி. ஓகே. படிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா சொன்ன கதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஒரு இமேஜினேஷன் தான். அந்த ஒரு ஷாஃப்ட் வரைஞ்சு அதுல பீர் லோடு கொடுத்து டெல்டாங்கிற டிஃப்ளெக்ஷன் நடந்துச்சு இல்லையா? அப்ப இது ஒர்க் டன். இந்த ஒர்க் டன் தான் நம்மளுக்கு ஒரு எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. அந்த எனர்ஜி பேர் என்ன? ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா டார்ஷனல் ஸ்ட்ரெயின் எனர்ஜினா நம்ம என்ன சொல்றது? ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் நம்ம அப்ளை பண்ணா ஒரு தீட்டாங்கிற ரொட்டேஷன் அடையுதா அந்த ஆப்ஜெக்ட்? ஓகே. நம்ம டார்க் அப்ளை பண்ணா இது காஸ், எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா தீட்டாங்கிற ரொட்டேஷன். this is theta a b. ஸோ தீட்டா அண்ட் பிங்கிற ரொட்டேஷன் அடையுது. இதுதான் வந்து ஜெனரலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்ப டார்க் இஸ் த ஒர்க். சரி, இனிஷியலா அப்ளை பண்ணா ஒரு 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 காசு, எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா தீட்டாங்கிற ஒரு டிஃப்ளெக்ஷன். அப்ப ஃபோர்ஸ் அண்டர் இங்க ஃபோர்ஸ்க்கு பதிலா நம்ம என்னன்னா இங்க டார்க் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி டிஃப்ளெக்ஷன் பதிலா நான் என்னன்னா தீட்டா எடுத்துக்கிறேன். அப்ப ஏரியா அண்டர் ஃபோர்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருந்தேன்? ஏரியா அண்டர் ஃபோர்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷன் என்ன? ஸ்டிஃப்னஸா? ஸ்ட்ரெயின் எனர்ஜின்னு சொல்லலையா? ஏரியா அண்டர் ஃபோர்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷன் half kx ஸ்கொயர். அது வந்து ஸ்ப்ரிங் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. நம்ம half into p into delta ஞாபகம் இருக்கா? சரி, இதோட ஏரியா வந்து பாத்தீங்கன்னா half into bh. அப்ப இங்க டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி stored in the object is equal to so torsional strain energy. Okay, torsional strain energy is equal to half into t into theta. அப்படிதான். இது நியூட்டன் மீட்டர் தான். ஓகேவா? ஓகே. இப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா டார்க்குக்கு நம்மளுக்கு இன்னொரு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜேலியோ இல்ல தீட்டா இஸ் ஈக்குவல் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் டார்க்லயோ நம்ம என்னன்னா கன்வெர்ட் பண்ணலாம். எப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2 டார்க் டைம்ஸ் ஆஃப் டிஎல் பை ஜிஜேன்னு சொல்லலாம். ஓகே. இப்போ மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஹாஃப் இன்டூ டி ஸ்கொயர் எல் பை ஜிஜேன்னு சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் தீட்டா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இல்ல இது இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம வேற மாதிரி மாத்துறோம் அப்படின்னா ஸோ யூ டார்ஷனல் இஸ் ஈக்குவல் டு half times of இது என்னன்னு சொல்லலாம்? நம்ம டார்க்க லோட் இன்டூ டிஸ்டன்ஸா டி. ஓகேவா? தீட்டாவை நம்ம என்ன சொல்லலாம்? டிஎல் பை ஜிஜே. அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஜே இல்லைன்னா நம்ம தீட்டா இன் ஃபார்ம் ஆஃப் ஜி தீட்டா பை எல்லா. இப்ப தீட்டா இன் ஃபார்ம் ஆஃப் டவுல நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா டவுல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? லோட் பை ஏரியான்னு சொல்லலாமா? ஸோ ஃபோர்ஸ் பை ஏரியா ஓகே இன்டூ எல் டிவைட் பை ஆர் டிவைட் பை ஜியா ஓகே பை ஆர்ஜின்னு வச்சு ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா இஸ் ஈக்குவல்ஸ் டு half p ஸ்கொயர் ஓகே பை ஏ. ஓகே, ஆர் இங்க டி இருக்கு. டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஆர் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? இங்க டார்க் நம்ம எங்க அப்ளை பண்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஃப்ங்கிற ஃபோர்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல டிங்கிற டயமீட்டர்ல அப்ளை பண்றோம்னா டி பை 2ங்கிற டயமீட்டர்ல அப்ளை பண்றோம். ஆறுங்கிற ரேடியஸ் தான் அப்ளை பண்றோம். இப்போ டி பை 2 அப்படின்னா இதுவும் எனக்கு என்னன்னா கேன்சல் ஆயிரும். அப்ப கேன்சல் ஆயிடுச்சுன்னா பி ஸ்கொயர் பை ஏ எல் டிவைட் பை ஜி. ஸோ யூ டார்ஷன். What is the formula for strain energy stored in the object for axially applied load? PL by half P square L divided by 2 AE. Correct இல்லையா? Okay, U axial sorry U வந்து என்னன்னு சொல்லுங்க? லோ இது டார்ஷனல். அது என்ன சொல்றது? ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸ்ட்ரெயின் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் எல் பை 2AEன்னு ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஞாபகம் இல்லைன்னா ஞாபகப்படுத்திக்கோங்க. ஓகேவா? அதே ஃபார்முலா நீங்க என்னன்னா பி ஸ்கொயர் எல் பை 2AGன்னு நான் ஈக்குவேட் பண்றேன். ஓகேவா? திஸ் இஸ் டார்ஷனல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸோ திஸ் இஸ் லீனியர் ஸ்ட்ரெயின். அந்த ஆக்சில் லோட் அப்ளை பண்றதுனால வரக்கூடிய ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஓகேவா? அங்க இருக்கிற ஸ்ட்ரெயின் எனர்ஜி. இது வந்து டார்ஷன் கேஸ்ல இருக்கிற ஸ்பெஷல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸோ ரெண்டு ஃபார்முலாவும் சிமிலர் தான். பட் இங்க வந்து ரிஜிடிட்டி மாடலஸ் யூஸ் பண்றோம், அங்க வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ் மாடலஸ் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது வரைக்குமே வந்து வாட் இஸ் டார்ஷன் பார்த்தோம். அது எங்க அப்ளை பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷாஃப்ட் ஆர் ஷாஃப்ட் மட்டும் தான் அப்ளிகபிள்.
சரி அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா, அந்த டார்ஷன் எப்படி வரும், அந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்னு பார்த்தோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதோட எஃபெக்ட்னால வந்து பாத்தீங்கன்னா ஷாஃப்ட் அண்ட் சீரிஸ் பேரலல்னா எப்படின்னு படிச்சோம். அது வந்து பெண்டிங்ல எப்படி நம்ம ஈக்குவேஷன் பார்த்தோமோ அதே மாதிரியே வந்து என்னன்னா டார்ஷனுக்கு அதே ஈக்குவேஷன் கிடைச்சது. அதே மாதிரி அது வந்து எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு செக்ஷன் மாடுலஸ். ஓகேவா, செக்ஷன் மாடுலஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கு. அப்ப செக்ஷன் மாடுலஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அது ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் பண்ணா நம்ம இன்டர்னல் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணலாம், நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூ குறைக்கலாம். அப்படி ஸ்ட்ரெஸ் வேல்யூ குறைக்கணும் அப்படின்னா ஹாலோ ஷாஃப்ட் இல்ல சாலிட் ஷாஃப்ட்னு பாக்குறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்ப செக் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் த சேம் டயமீட்டரா இருந்துச்சு அப்படின்னா ஹாலோ ஷாஃப்ட் இஸ் பெட்டர். ஃபார் த சேம் ஏரியா ஆர் வெயிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார் சேம் டயமீட்டருக்கு வந்து சாலிட் ஷாஃப்ட் பெட்டர். ஓகேங்களா. அதே வந்து பாத்தீங்கன்னா ஃபார் சேம் ஏரியா ஆர் வெயிட்டுக்கு வந்து ஹாலோ ஷாஃப்ட் வந்து ரொம்ப பெட்டர், பெஸ்ட் சூட்டபிளா இருக்கும். ஓகேவா. சரி, இப்ப இது வரைக்கும் பார்த்தது நார்மலா சிங்கிளா வந்து பார்த்தது. அந்த டார்ஷன் நம்ம அப்ளை பண்ணா அந்த சீரிஸ்ல இருந்தா எப்படி இருக்கும், பேரலல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கம்பைன்டு லோடு. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டார்ஷன் மட்டும் அப்ளை பண்ண ஷாஃப்ட் மட்டும் எடுத்து பார்த்தோம். ஆனா இது வந்து கியர் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கியர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷாஃப்ட் அது இன்டர்மீடியட் பொசிஷன் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கியர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஷாஃப்ட் ரெண்டு சைட்லயும் வந்து என்னன்னா பியரிங் வச்சு கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி செட்டப். ஓகே, திஸ் இஸ் த நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் இந்த சொல்லுங்க சார். டப்பாக்குள்ள போட்டது ஸ்ட்ரெயின் எனர்ஜி தானே சார்? ஆமா தீட்டா சாரி தீட்டா இல்ல, ஸ்ட்ரெயின் எனர்ஜி. தீட்டாவோட ஃபார்முலா தான் TL/GJ தான் இப்படி எழுதிட்டேன். டார்ஷனல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி UT. ஓகே, ரெண்டு ஃபார்முலா இருக்கு. இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. ரெண்டு ஃபார்முலா ஒண்ணுதான். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா கம்பைன்ட் லோடிங். கம்பைன்ட் லோடிங். ஸோ கம்பைன்ட் லோடிங் என்னன்னா ஒரு ஷாஃப்ட் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, அந்த ஷாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பேரிங் லைன்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்படி கனெக்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டுலயும் பேரிங் எண்ட் கனெக்ட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு கியர் வந்து செட்டப் வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து இதுல இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது கியர் செட்டப். ஓகே, இப்போ என்னன்னா டார்க் அப்ளை பண்றேன், which means இந்த ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பாசிட்டிவ் டார்க். ஓகே, டார்க் அப்ளை பண்றேன். அப்போ இங்க டீங்கிற ஒரு டார்ஷன் அப்ளை ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் டார்ஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் இதுல நான் வந்து ஒரு செக்ஷன் நான் கட் பண்ணி பாக்குறேன். ஓகேவா, அதுல பாக்குறப்ப அதோட கிராஸ் செக்ஷன் டயமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீங்கிற டயமீட்டர்ல இருக்கு. ஓகேவா. ஸோ ஓகே இது ஓகே. ஸோ பெண்டிங் மொமெண்ட் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா எம்னு எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்விஸ்டிங் மொமெண்ட். ட்விஸ்டிங் மொமெண்ட் டீன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஓகே, பெண்டிங் மொமெண்ட் என்னன்னா இப்போ ஐ அம் டேக்கிங் திஸ் இஸ் a simply supported beam எடுத்துக்கலாமா. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளி சப்போர்ட் இல்ல ஃபிக்ஸ்ட் எண்டோ நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா சென்டர்ல வந்து ஒரு லோட் அப்ளை மாதிரி கேஸ் இருக்கா, இந்த கேஸ் கரெக்டா. அதாவது ரெண்டு எண்டில் வந்து ரெண்டு எண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஃபிக்ஸ் பண்ண எண்ட்ல இருந்து என்னன்னா சென்டர்ல வந்து ஒரு லோட் ஆக்ட் ஆகுது. ஓகே, சென்ட்ரல் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பெண்டிங் கேஸ் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ இந்த பீம் எப்படி டிஃப்ளெக்ட் ஆகும், இந்த மாதிரி டிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50 kg இருக்குன்னு வச்சுங்களா, எவ்வளவு நியூட்டன் 500 நியூட்டன் வந்து லோட் அப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அந்த ஐ செக்ஷன் அந்த எக்ஸ்எக்ஸ் செக்ஷன் கட் பண்ணி எடுத்தனா கட் பண்ணி பாக்குறப்ப எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஸோ இந்த எக்ஸ்எக்ஸ் செக்ஷன்ல பாக்குறப்ப கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ கிராஸ் செக்ஷன் ஏரியா பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, அதோட ஸ்ட்ரெஸ் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் இங்கே இனிஷியலா நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ணதே அதே கான்செப்ட் தான். ஸோ ஏ பாயிண்ட்ல இருந்து A' ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஓகேவா, திஸ் இஸ் தி சென்டர் பாயிண்ட். அதே மாதிரி பி பாயிண்ட்ல இருந்து B' ஷிஃப்ட் ஆகும். பிகாஸ் A' B' எனக்கு என்ன இருக்கும், சேமா இருக்கு. பிகாஸ் சாலிட் ரிமைன்ஸ் சர்க்குலர் ஆஃப்டர் டார்ஷன். அதே மாதிரி சி பாயிண்ட் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா C' மாறும். ஓகே, அதே மாதிரி தான் டி பாயிண்ட் எனக்கு என்ன வரும், D' மாறும். ஓகேவா. ஓகே ஓகே, இப்போ இந்த கேஸ்ல வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்குமா இந்த கிராஸ் செக்ஷனுக்கு, இருக்குமா இருக்காதா? பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்குமா இருக்காதா இதுல? ஓகே, ஃபார் சரி, இருக்கும். சர்க்குலர்
சர்க்குலர் ஷாஃப்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எங்க அதிகமா இருக்கும்? எங்க அதிகமா இருக்கும்? மேல டாப் லேயர்ல, which means டாப் அண்ட் பாட்டம் லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும்? பெண்டிங் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமமா இருக்கும். So this is the maximum bending stress. ஓகேவா? So this is the tension and compression. Okay, for example இந்த கேஸ் ஏன்னா டாப் லேயர் ஃபுல்லா உங்களுக்கு என்ன இருக்கும்? கம்ப்ரஷன்ல இருக்குமா? பாட்டம் லேயர் ஃபுல்லா உங்களுக்கு என்ன இருக்கும்? டென்ஷனா இருக்கும். So I'm applying a torque throughout this section. இந்த செக்ஷன் ஃபுல்லாவே என்னன்னா completely applying a torque. So torquங்கிறது இதோட வேல்யூ. நெக்ஸ்ட் இதோட ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும்? சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட்டுக்கு சென்டர்ல மேக்ஸிமம் சென்டர்ல மேக்ஸிமம் இருக்கும், பாராபோலிக்கா இருக்கும், டாப் அண்ட் பாட்டம் வந்து என்ன ஜீரோவா இருக்கும். ஓகே ஓகே, சென்டர்ல வந்து எனக்கு என்ன இருக்கும்? மேக்ஸிமமா இருக்கும். ஓகே, டாப் அண்ட் பாட்டம் வந்து எனக்கு என்ன இருக்கும்? ஜீரோவா இருக்கும். இதுங்க மேக்ஸிமமா இருக்கும். சரி, இப்ப இது என்ன ஷியர் ஸ்ட்ரெஸ்? டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, இது என்ன ஸ்ட்ரெஸ்? பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஓகே, this is total section is torsional shear stress. இந்த செட்டப் மட்டும் யோசிங்க. ஓகே, இப்போ இங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ்ங்கிற கான்செப்டை நம்ம என்னன்னா இக்னோர் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி நோட் பண்ணிட்டு சொல்றேன். என்னன்னா 2 different நேச்சர் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஷியர் ஸ்ட்ரெஸ், அனதர் ஒன் இஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ரெண்டுமே வந்துச்சு அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட கான்ட்ரிபியூஷன் கம்பேர்ட் டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஓகே, ஏன்னா வந்து இந்த மெட்டீரியல் வந்து ஃபெயிலியர் ஆகுது மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தான் ஃபெயிலியர் ஆகும் பிகாஸ் ஆஃப் த கம்பைன்ட் எஃபெக்ட்ல. இப்போ டார்க் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த டார்ஷனால வரக்கூடிய அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கம்பேர்ட் டு இதுல which means அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் டெவலப் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட எனக்கு என்ன இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த டார்ஷனால வரக்கூடிய ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ். அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் ப்ரொஃபைல் என்ன சொல்லி பார்த்தோம்? ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கர் ஷார்ட் லாங்கர் லென்த் பீம்ஸ்க்கு தான் என்ன இருக்கும்? ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஷார்ட்டர் பீம்ஸ் மட்டும் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப ஒரு அந்த டர்பைன்ல இருந்து நம்ம ஜெனரேட்டர் கொண்டு போற பெரிய ஷாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ் டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட கான்ட்ரிபியூஷன் நம்ம என்னன்னா இக்னோர் பண்ணிடுவோம். ஓகேவா? அந்த இக்னோரன்ஸ் நான் இக்னோர் ஆனாலும் என்ன ஆகுதுன்னா எனக்கு ரொம்ப பெரிய எஃபெக்ட் ஆகாது. ஓகேவா? ஏன்னா வந்து பிரிட்டில் மெட்டீரியலா இருந்துச்சு அப்படின்னா இந்த இது மெட்டீரியல் வந்து எதனால ஃபெயிலியர் ஆகுனா எப்படி ஃபெயிலியர் ஆகும்? பிரிட்டில் மெட்டீரியல் இருந்தாலும் லோட் அப்ளை ஆச்சு அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் லோட் அப்ளை ஆச்சு அப்படின்னா ரெண்டா டப்புன்னு உடஞ்சிருமா? அப்ப சடனா என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் ஆயிரும். ஓகே, அங்கீங்கன்னா மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ல. இப்போ மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அந்த எங்க இருக்கும்? டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ல இருக்குமா இல்ல ஷியர் ஸ்ட்ரெஸ்ல இருக்குமா? மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தானே இருக்கும். ஓகேங்களா? அந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய அந்த எஃபெக்ட் வந்து என்னன்னா ரெடியூஸ் பண்ணி ஓகே நம்மளோட டோட்டல் கான்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸாலே இருக்கும். ஓகே, அப்ப பாத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு நோட் பாயிண்ட். ஓகே, அங்க வேணா டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா நோட் இஃப் the two different nature stresses like normal and shear stress are acting, then the design will be done on the basis of major principal stress in case of brittle material. ஓகே, இப்போ இந்த கம்பைன்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷியர் ஸ்ட்ரெஸோட எஃபெக்ட் வந்து பிரிட்டில் மெட்டீரியல் வந்து பிரிட்டில் மெட்டீரியல் எதுல வந்து ஃபெயிலியர் ஆகும்? 90 டிகிரில ஃபெயிலியர் ஆகுமா இல்ல எதுல ஃபெயிலியர் ஆகும்?
45 டிகிரிலையா 90. 90 டிகிரில ஃபெயிலியர் ஆகும். அந்த சாக் பீஸ் நம்ம கட் பண்ணி பார்க்க சொன்னோம் இல்லையா? அப்ப அது வந்து மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ல. அப்ப டக்டைல் மெட்டீரியல் எதுல ஃபெயிலியர் ஆகும்? 45 டிகிரி. 45 டிகிரில ஃபெயிலியர் ஆகும். ஓகே, அப்ப 45 டிகிரில ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது என்ன ஃபெயிலியர்? ஷியர் ஃபெயிலியரா, பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஃபெயிலியரா? ஷியர் ஃபெயிலியரா? ஓகே. அப்ப வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா and for ductile material the design will be based on shear stress. ஓகே, அப்ப shear stress வந்து இங்கன்னா இப்ப நீங்க ductile material எடுத்து ductile material எதுல ஃபெயிலியர் ஆகும்? ஷியர்ல ஃபெயிலியர் ஆகும். அப்ப அங்க வந்து நீங்க டைரக்ட் shear stress ஓட ஃபார்ம் எடுத்து ஈக்குவேட் கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். அதே வந்து we have to find out the maximum shear and principal stress. சரிங்களா? இப்போ நான் வந்து என்னன்னா ஒரு எலிமெண்ட் எடுத்து பார்க்குறேன். the state of stresses for various points. okay, state of for various points. For example, I am taking point A. okay, point A எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. okay, அந்த point A ல டாப் லேயரா பாட்டம் லேயரா? இது டாப் லேயரா? ஓகே, இதுல பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுமா? பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுமா, டெவலப் ஆகாதா? சார் அது டென்ஷனா கம்ப்ரஷனா? கம்ப்ரஷன். கம்ப்ரசிவ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? சிக்மா பி. அதே வந்து பாத்தீங்கன்னா டார்ஷன் வந்து ஆக்ட் ஆகுமா, ஆக்ட் ஆகாதாங்க? டார்ஷன் வந்து எல்லா எலிமெண்ட்டுக்கும் இருக்கும் பிகாஸ் இட் இஸ் அவுட்டர் லேயருங்கிறதுனால. ஓகேவா? அவுட்டர் லேயர்னா கம்பைன்ல எல்லா டார்ஷனும் இருக்கும். அதே வந்து இது ஏ எலிமெண்ட். பி எலிமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க என்ன கேஸ்? கம்ப்ரஷனா டென்ஷனா? டென்ஷனா பாட்டம் லேயரு. பாட்டம் லேயர் ஃபுல்லா டென்ஷனா பி. அது வந்து அங்க ஷியர் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டவ். ஓகே, திஸ் இஸ் த டவ். நெக்ஸ்ட் எலிமெண்ட் சி எடுத்து பாருங்க. எலிமெண்ட் சிங்கிறது என்னது? எனக்கு நியூட்ரல் ஆக்சிஸ். அங்க பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்குமா இருக்காதா? 0. அதே மாதிரி டிலயும் எனக்கு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஒன்லி எனக்கு என்ன இருக்கும்? ஷியர் மட்டும் தான் இருக்குமா? ஷியர் மட்டும் தான் இருக்குமா? சி அண்ட் டி. ஓகே, ஒன்லி ஷியர் மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு ஷியர். நோ பெண்டிங் அட் த பாயிண்ட் நியூட்ரல் ஆக்சிஸ். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த மூணையும் நம்ம கம்பைன் பண்ணி என்னன்னா எது கிரிட்டிக்கல் எலிமெண்ட்னு பாருங்க. இதுல எது கிரிட்டிக்கலா இருக்கு? எந்த எலிமெண்ட்? அவுட்டர் லேயர்ஸ் ஆஃப் டாப் அண்ட் பாட்டமா? சரியா? அப்ப டாப் அண்ட் பாட்டம்னா ஏ அண்ட் பி ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்? ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் elements of the point are A and B. ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்குறப்ப நம்ம A and B தான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? டென்சைல் அண்ட் கம்ப்ரஷன் ரெண்டோட வேல்யூ எனக்கு என்ன இருக்கும்? சேமா இருக்கும். ஸோ we have to find out the sigma and shear. ஓகே, அப்ப sigma x is equal to, we can calculate with the sigma is equal to m by z is equals to என்ன இருக்கும்? m by pi d power 3 divided by 32 which is equals to 32 m divided by pi d cube. அதே வந்து shear tau xy is equals to sigma y equal to 0 sigma y கிடையாதுங்க. sigma y equal to 0. ஓகே, நெக்ஸ்ட் tau xy is equal to எனக்கு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஏன் அப்படின்னா பிகாஸ் tau x 0 இருக்குது. tau x is equal to tau in ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா t by zp is equal to 16t divided by pi d cube. ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் நம்ம ரிலேட் பண்றோம் இந்த இடத்துல. ஸோ இப்போ tau xy is equal to 16t by pi d cube, sigma x is equal to 32m divided by pi d cube. அது டென்ஷனா கம்ப்ரஷன் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்குவோம். இப்போதைக்கு ஜெனரல் ஃபார்முலா மட்டும் எழுதிக்கலாம். ஓகே, ஏ அண்ட் பி எலிமெண்ட் தான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். அது வந்து பிரிட்டில் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வச்சு நம்ம பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம். அதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டக்டைல் மெட்டீரியல் இருந்ததுன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வச்சு நம்ம அது ஃபார்முலாவை மேக் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்?
and minor principal stress. Sigma x Sigma 1 plus comma I. 2 is equal to sigma x plus sigma y by 2 plus or minus root root of of x minus sigma y sigma x minus sigma y by 2 to the whole square. whole square plus tau Plus xy tau x equals whole square. Okay. சரி இதுல y sigma y equal to 0, sigma x is equal to 32m divided by pi d cube. அதே tau xy வந்து பார்த்தீங்கன்னா 16t by pi d cube. ரெண்டையும் கம்பைன் பண்ணீங்கன்னா 32m divided by pi d cube. ஓகே 1/2 வரும். ஓகே இங்க வந்து இந்த டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா இங்க 32m divided by plus or minus root of 32m divided by pi d cube. Okay, by 2 whole square, which is by 2 whole square plus 16t divided by pi d cube. Okay, இதோட whole square. சரி இப்போ ரெண்டும் இண்டிவிஜுவலா நீங்க ரூட்டை வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டோட வேலையை கேன்சல் ஆயிருமா? அப்ப எல்லாத்துமே 16m divided by pi d cube. Okay, plus or minus 16m divided by pi d cube. Okay, plus 16t divided by pi d cube. இது நான் காமனா 16 pi d cube மட்டும் வெளியே எடுத்துறேன். So 16 divided by pi d cube. Okay, இது நான் ஃபைனலா வெளியே எடுத்தேன் அப்படின்னா m plus or minus sorry. So root அப்படி எடுக்க முடியாது. ரூட் ரூட்டை எடுக்க முடியாதுல்ல. ஓகே ரூட்டை அப்படியே தான் வச்சுக்கணும். ஓகே ரூட்டை எடுக்க முடியாது இல்லையா? அதனால வந்து 32 and 2 அந்த 16 மட்டும் நான் வெளியே எடுத்துக்கிறேன். 16 pi d cube மட்டும் வெளியே எடுத்தேன் அப்படின்னா கரெக்ட் தானே இது? சார் காமனா வெளிய எடுத்துறீங்க சார். காமனா வெளியே எடுத்துலாம். காமனா 16 pi d cube ஸ்கொயர் டைம்ஸ் இருக்கனால காமனா வெளியே எடுத்தீங்கன்னா root of m square plus t square னு வருமா? ஓகே this is the term கரெக்ட் தானே? இப்போ கரெக்ட்டா? எஸ் சார். ஓகே சோ 16m divided by pi d cube. அப்ப நான் இது என்ன சொல்லியிருந்தேன்? ஃபைனலா நீங்க கம்பைன் பண்ணி எழுதுனீங்கன்னா this is the sigma 1 comma 2. அதே மாதிரி மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? sigma 1 minus sigma 2 சோ அப்ப tau max. அப்ப மேக்ஸ் இப்ப இது சிக்மா ஸ்ட்ரெஸ்ங்கிறது வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சிட்டீங்க அப்படின்னா this equals to equivalent bending moment ஒரு கான்செப்ட். equivalent bending momentனா sigma 1 comma 2 k 16 divided by pi d cube into என்ன சொல்றது m equivalent அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். so that m equivalent is equal to 1/2 times of m plus or minus root of m square plus t square half into m value, because இங்க நம்ம 32m divided by pi d cube னு வந்தா நமக்கு என்னன்னு வரும்? நமக்கு ஜெனரல் ஃபார்முலா கிடைக்குமா? இந்த 32m divided by pi d cube னு ஒரு ஃபார்முலா கிடைக்குமா? அந்த ஃபார்முலா என்னது? ஸ்ட்ரெஸ்ஸா பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸா? அப்ப இத நான் இந்த ஸ்ட்ரெஸ் நான் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்காக டைரக்டா ஈக்குவேட் பண்ணனா ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா. ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு இப்ப 2 ஆல நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுவோமா? மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணா 32 divided by pi d cube னு வரும். அந்த me by 2 தான் என்னன்னா அந்த சைடு போறப்ப அந்த half of the term of இந்த வேல்யூ வரும். சரிங்களா? half of the term of இந்த வேல்யூ, அந்த இந்த வேல்யூ தான் half of the term is equal to நான் என்ன சொல்றேன்னா டோட்டலா வந்து என்ன சொல்றேன்? இத half of the value of m plus or minus root of என்னது அந்த வேல்யூ m root of m square plus t square. இதுக்கு என்ன ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட்ங்கற கான்செப்ட். ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட்னா என்னன்னா so in that value of bending moment which is acting alone can produce the same maximum principal stress as produced by the twisting and bending. equivalent bending momentங்கற கான்செப்ட் என்னன்னா இப்ப twisting and bending ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. அதாவது மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? அந்த மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஒரே ஒரு பெண்டிங் லோடு which means ஒரே ஒரு கம்பைன்ட் லோடு, அந்த கம்பைன் லோடு வந்து என்னன்னா ஒரே ஒரு சிங்கிள் பெண்டிங் மொமெண்ட்னால வந்து ஈக்குவலண்டா ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா எனக்கு ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட்னு பேர். ஓகேவா? சோ ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட் என்னன்னா நோட் பாயிண்ட் ஓகே equivalent bending moment.
இந்த ஆஃப் பக்கத்துல ஒரு பிராக்கெட் போட்டு ஓகே. Okay, next. It is the value of bending moment. It is the value of bending moment. It's acting alone. It's acting alone can produce same maximum principal stress. Same maximum principal stress as produced in combined bending and twisting. ரெண்டோட சேர்ந்து நடந்த ஒரு எஃபெக்ட் வந்து ஒரே ஒரு சிங்கிள் பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேட் பண்ணிச்சுன்னா அது பேர் வந்து ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட். அந்த வேல்யூ வந்து half of the values of the m plus root of m square plus t square ஈக்குவலா இருக்கும் அப்படிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மொமெண்ட் ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா எப்படி நம்ம இப்போ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to find out the maximum shear stress. That maximum shear stress is equal to இது வந்து ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட். இந்த மறுபடியும் இன்னொரு தடவை எழுதுறேன் அந்த ஃபார்முலாவை. So sigma 1, 2 can be written as so combinedly வந்து பாத்தீங்கன்னா sigma is equal to 16t divided by pi d cube m plus root of m square plus t square is the general formula. Okay, this is the major principal stress வச்சுக்கோங்க. இது combined effect of bending moment and twisting moment ரெண்டு combine ஆகி வந்தது. நெக்ஸ்ட் அப்ப சிங்கிள் பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவலன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா me which is equals to for a sigma 1ங்கிற ஸ்ட்ரெஸ்க்கு okay which is equals to 16 me divided by pi d cube. ஓகேவா? ஓகே, அந்த meங்கிறது பார்த்தீங்கன்னா in terms எனக்கு என்ன இருக்கும்? 2 டைம்ஸ் இருக்குமா? ஓகே, அதை நான் என்ன 2 டைம்ஸ் ஆஃப் me அப்படி சொல்லி ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, அப்பதான் வந்து 32 me divided by pi d cube னு வரும். ஓகேவா? ஓகே, சரி. இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த me is equal to எனக்கு என்ன இருக்கும்? half of the value of m plus root of m square plus t square. Okay, which is equals to approximately என்னன்னா இது இந்த ஒரு போர்ட்ல இது சைடுல எழுதிக்கோங்க. since 32 m divided by pi d cube ஈக்குவலன்ட்ங்கிறதுனால. ஓகே ஓகே, அப்ப me is equal to half into m plus root of m square plus t square. இதுல நீ அது வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி எனக்கு 2 கேன்சல் ஆகி எனக்கு என்ன இருக்கும் கிடைக்கும்? ஃபைனலா இந்த ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். ஓகேவா? அதனால எது கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ எம்மியோட ஃபார்முலா இது, அது 2m அந்த ஃபார்முலா வரக்கூடிய அந்த 32க்கு மல்டிப்ளிகேஷன் தேவைப்படும் அந்த ஃபார்முலா. ஓகே, அப்ப மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்ன? மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்னா அந்த இன்பிட்வீன்ல இருக்கிற டேர்மா, அந்த இன்பிட்வீன்ல இருக்கிற டேர்ம்னா இந்த m மட்டும் வராது, மத்ததெல்லாம் வரும். இஸ் ஈக்குவல்ஸ் டு tau max is equal to or tau in plane. ஃபார்முலா என்ன? sigma 1 minus sigma 2 by 2 when this sigma 1 sigma 2 மட்டும் இருந்துச்சு அப்படின்னா. ஓகேவா? அப்ப tau max வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? mm கேன்சல் ஆயிட்டு 16 t divided by pi d cube அப்ப root of m square plus t square னு இருக்கும். ஸோ ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங்னா m square plus t square தான் வந்து ஃபைனலா வந்து என்னன்னா இது கூட ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ அப்ப ஈக்குவலன்ட் இது வந்து என்னன்னா இந்த tau max tauங்கிறது is equal to this is the combined effect of moment and twisting moment. So just a simple moment மட்டும் t equal மட்டும் ஈக்குவேட் பண்ண அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா tau is equal to 16 te divided by pi d cube. Here t is equal to என்னன்னு ஈக்குவேட் பண்ணலாம் நம்ம root of m square plus t square நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டு இருந்துக்கலாம். ஓகேவா?
சொல்லுங்க சார் அந்த 16T எப்படி சார் இருந்துச்சு மேல இருக்கிறதுல? மேலையா எஸ் சார் ஃபர்ஸ்ட் இதுவா இதுவா சார் 16 தான் சார் வரும் 16T. சரி 16 தான் வரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த TE ஈக்குவல்ட்னு எழுதிட்டார். ஓகே ஓகே மேலே இருக்கு சார். ஃபர்ஸ்ட் சிக்மா ஈக்குவல் டு. ஓகே ஓகே ஓகே. வேற ஏதாவது மிஸ்டேக் பண்ணிக்கலாம் அதுல தான் போடல. இல்ல ஓகே சரிங்க. ஸோ திஸ் இஸ் த கம்பைன் லோடிங்கிற கான்செப்ட் ஆர் கம்பைன் லோடிங்கிற கான்செப்ட். இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாஃப்ட்ல ஒரு ஷியரும் ஒரு பெண்டிங்கும் அப்ளை ஆச்சு அப்படின்னா அந்த ஷாஃப்ட் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். சரிங்களா? ஓகே இதோட வந்து டார்ஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு.